சங்கீதம் 106 7-12 வரை. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் காட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களின் ஒருவனும் மீதி இருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அப்பொழுது தண்ணீர் அவர்கள் சத்துருக்களை மூடிக்கொண்டது. வசனத்தை எப்படி வருது, அதோட காடிய தண்ணீர் மூடி. புதுசா ஹாஸ்பிட்டல் இருக்குது உடம்பிலான. சரி, தண்ணீர் சத்துருக்களை மூடிச்சா ஒண்டா உனக்கு சத்துரு மூடி. ஓகே, ரைட். சரி, ஓகே. நம்ம இந்த 2-3 வாரமாக இந்த பகுதியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு கொஞ்சம் முக்கியமான பகுதி. ஆகையினால்தான் நம்ம taking some time to meditate what the Lord has for us. கடவுள் நமக்கு என்று வைத்திருக்கிற இந்த செய்தி என்னவென்று கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரத்துல பார்த்தோம் அன்பான, போன வாரம் அதுக்கு முன்பதாக உள்ள முதல் பிரசங்கத்துல 7வது வசனத்துல பார்த்தோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், கடவுளை பின்பற்றின இந்த ஜனங்கள் பாதி வழியில் விழுந்து போனார்கள் என்று. இது எல்லாம் சரித்திரம் நமக்கு தெரியும். ஆண்டவர் இந்த கானானிலிருந்து இவர்களை எகிப்தில இருந்து கானானுக்கு கொண்டு, இந்த மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணுப்பா, ஒரு மாதிரியா இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக்கு வால்யூமே, எக்கோ இருக்கிற மாதிரி இருக்குது, எக்கோ கட் பண்ணு, இந்த ட்ரபிள கொஞ்சம் குறைச்சிரு. சரி, ஓகே. இந்த எகிப்தில இருந்து கானானுக்கு கொண்டு வரும் பொழுது இவர்கள் அனைவரும் எகிப்தில் சேராமல் போய்விட்டார்கள். பாதி வழியிலே எல்லாம் விழுந்து போயிட்டாங்க. எகிப்தை விட்டவர்கள் ஒருவன் கூட கானானில் போய் சேரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது, ஜோஷுவா காலேபை தவிர. சரி, now that is one part. Now why did they fall away? ஏன் அவர்கள் விழுந்து போனார்கள் என்றால், இந்த சங்கீதம் காரணம் கொடுக்கிறது. மனிதன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஏன் விழுந்து போகிறோம் என்று நாம் அறிய வேண்டும் என்றால், இந்த சங்கீதம் சில காரணங்கள் கொடுக்கிறது. எப்படி எகிப்தில இருந்து வெளியானவர்கள் கானான் போய் சேரவில்லையோ, அதே போல அன்பானவர்களே, நம்முடைய சில கிறிஸ்தவ வாழ்க்கை, our Christian life sometimes are short circuited. சில வேளையில் தடுமாற்றத்தில் பாதி வழியில் விழுந்ததாக காணப்படுகிறது. அப்போ இந்த சங்கீதக்காரன் 3 காரணங்கள் கொடுக்கிறார் இந்த பகுதியில. And we are only going to talk about the 3 things. இந்த 3 காரியங்களை மட்டும் தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, முதல் வாரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, கடவுள் செய்த நன்மைகளை சீக்கிரமாக மறந்து போனதுனால, தெய்வன் செய்த நன்மைகளை நாம் சீக்கிரமாக மறந்து போனோம். எந்த நிலைமையில இருந்து ஆண்டவர் என்னை தூக்கி வைத்திருக்கிறார் என்பதை சீக்கிரமாக மறந்து விடுவோம். ஒரு காரணம் அன்பானவர்களே, நம்முடைய பேராசை. நாம் என்ன கிடைக்கவில்லை என்று நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோமே தவிர, எந்த இடத்திலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் என்று மறந்து போகிறோம். வழங்குதா? என்ன கிடைக்கல. முந்தி பைஸ்கல் ஓட்டணும், இப்ப காடி ஓட்டுறோம். ஆனா நம்முடைய சிந்தை எல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த காடி, இன்னொரு பெரிய காடி கிடைக்கலையே, அந்த காடி கிடைக்கலையே, இந்த காடி கிடைக்கலையே என்று அந்த எண்ணத்தில் இருக்கிறோமே தவிர, நமக்கு அனைவருக்கும் லட்சியம் இருப்பது, ஆசைகள் இருப்பது தவறு கிடையாது. ஆனால் நான் பைஸ்கல் ஓட்டுவதில் இருந்து என்னை காடி ஓட்டுவதற்கு கொண்டு வந்த கடவுளை என்ன செய்கிறோம்? மறந்துடுறோம். That's a problem. And இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த முதல் தப்பு அதுதான். கடவுள் செய்த நன்மைகளை செப்பாட் லூப்பா, மாதிரி ரொம்ப அழகா சொன்னார்ல, மலாயு செப்பாட் லூப்பா.
Orang Christian pun banyak cepat lupa. Kita pun lupa apa Tuhan buat. But you must understand, there is a nice verse, I will quote it to you afterwards, but now mine I will quote it to you now. 145:9. சங்கீதம் 145:9. அப்புறமேல திரும்ப அந்த வசனத்துக்கு வருவோம். பட் இப்பயே உங்களுக்கு காட்டுகிறேன். 145:9. சங்கீதம் 145:9. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அவர் இரக்கம் எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. The Lord is good to all and his mercy is over all that he has made. So you see a character of God here. கடவுளுடைய குணாதிசயம். கர்த்தர் நல்லவர் எல்லாருக்கும், எல்லார் மேலும் அவர் தயவு என்ன செய்கிறதா இருக்கு. அப்பனா பாருங்க, சில வேளை கேட்கிறோம், இந்த கெட்டவன், இந்த பொல்லாதவன், இந்த பொய் சொல்லுகிறவன், இந்த ஏமாத்துறவன் ஏன் நல்லா இருக்கிறான் என்று. அவன் நல்லா இருக்கிறது அவன் நல்லவனோ கெட்டவனோ என்பதை சார்ந்தது கிடையாது. உழைப்பாளியோ சோம்பேறியோ அதை சார்ந்தது கிடையாது. That is based on the character of God which never changes. No faham. No faham. கடவுளுடைய குணாதிசயம், அவருடைய குணாதிசயம் என்னவென்றால் எல்லார் மேலும் என்ன செய்கிறாராம்? நல்லவராகவே இருக்கிறாராம். விளங்குதா? விளங்குதா? அவருடைய குணம் அப்படி. அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவரே நீங்க வந்து கெட்டவனுக்கு கெட்டது செஞ்சுட்டு நல்லவனுக்கு நல்லது செய்யுங்களேன். நம்மள மாதிரி become like us. கெட்டவனுக்கு கெட்டதை செஞ்சுட்டு நல்லவனுக்கு என்ன செய்யுங்க? நல்லது செய்யுங்க ஆண்டவரே, அதுதான் ரைட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரால் அப்படி செய்ய முடியாது. அவருடைய குணமும் சுவாபமும் சொல்லுகிறது, அவர் படைத்த அனைவர் மேலும் அவர் என்ன செய்கிறாரு? நல்லதையே செய்கிறார். Now the problem, the பிரச்சனை, only Christians know that all our goodness comes from this true God. Ada faham ka? Langsung tada masuk akal. Masuk, right? இப்ப நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் நல்லதை செய்கிறது யாரு? உலகத்தை படைத்த ஆண்டவர் என்று. கரெக்டா? இப்ப கடவுளை தெரியாதவன் என்ன செய்வான்? எங்க மாமா நல்லது செஞ்சாரு, எங்க பெரியப்பா நல்லது செஞ்சாரு, இல்லையா, எங்க சொந்தக்காரர் நல்லது செஞ்சாரு, என் கூட்டாளி நல்லது செஞ்சான், அல்லாட்டி நல்ல வேலை சிங்கப்பூர்ல இந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சி நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், அல்லாவிட்டால் இந்த சாமியை கும்பிட்டதுனால நல்லா இருக்கிறேன், அந்த சாமியை கும்பிட்டதுனால நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவான். அவன் மேல தப்பு கிடையாது, ஏன்னா அவனுக்கு தெரியாது. But you and I cannot make that mistake. அடபாங்கா, நீங்களும் நானும் அந்த தவறு செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும். பவுல் சொல்லுகிறாரு, யூதர்களுக்கு இப்பொழுது சாக்கு போக்கு கிடையாது. ஏன்னா யூதர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். ரோமர்ல எழுதுகிறார், the Jews have no excuse. Why? Because God gave the law to the Jews அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு சாக்கு போக்கு கிடையாது. We have no excuse. Why? By his grace he revealed himself to us. அவருடைய கிருபையினால் தன்னையே நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். உலகத்துக்கு தெரியாவிட்டாலும் உங்களுக்கும் எனக்கும் தெரியணும், எல்லார் மேலும் நல்லதை செய்கிறவர் என்னது? கடவுள். அவன் கெட்டவனாக இருந்தாலும் சரி, திருட்டு பயலாக இருந்தாலும் சரி, விபச்சாரம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி, கடவுள் எல்லார் மேலும் நல்லது செய்கிறார். ஏன்னா அவருடைய குணம். அவருடைய குணத்தை நம்முடைய பொல்லாத குணத்தினால் அவர் மாத்திக்க கொள்ள என்ன செய்ய முடியாது? நம்ப முடியும். நல்லது செஞ்சனா let us be frank, கெட்ட செஞ்சா ஒரு சில get lost அப்படின்னு சொல்லுவோம். நம்ப கடவுள் அப்படி செய்ய முடியாது. அவரால் நல்லவன் மேலையும் அன்பு செலுத்த முடியும், கெட்டவன் மேலையும் என்னது? அதே அன்பை செலுத்த முடியும். நல்லவனை எப்படி பாதுகாக்கிறாரோ அதே மாதிரி கெட்டவனையும் என்ன செய்ய முடியும்? பாதுகாக்க முடியும். நல்லவனை எப்படி வாழ வைக்கிறாரோ அதே மாதிரி கெட்டவனையும் என்ன செய்ய முடியும்? வாழ வைக்க முடியும்.
but the determining factor is heaven and salvation. இதில் தீர்மானிக்கிறது அன்பானவர்களை, நம்மை பிரித்து எடுக்கிறது என்னவென்றால் ரட்சிப்பு. நம்முடைய ரட்சிப்பும் நம்முடைய நித்திய வாழ்க்கையும். சரி, அதுக்கு இப்ப வரல, நம்ம இப்ப இங்க வரணும். சோ நமக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு மட்டும் ஆண்டவர் நல்லது செய்யல, கெட்டவனுக்கும் என்ன செய்கிறாரு? நல்லது செய்கிறார் என்று நமக்கு மட்டும் தான் செய்கிறோம். இந்த நல்லதை செய்கிறவர் யாரு? நம்மை படைத்த ஆண்டவர் என்று. அப்போ நன்றி சொல்லுவதற்கு நம்மால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நம்மால் மட்டும்தான் முடியும். சரியா? ஒரு விக்கிரகங்களை எல்லாம் விட்டால் மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிறவனை பிடிச்சி என் கடவுளுக்கு நன்றி சொல்றா, என் கடவுளுக்கு நன்றி சொல்றா, அவர் தான் நல்லது செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு வேற அது வழங்காது. வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நமக்கு வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது போல நமக்கு இயேசுவை ஆண்டவர் கொடுத்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? வெளிப்பாடை தந்திருக்கிறாரு. So we cannot afford to be unthankful. 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். சத்துடு வாத்திகா பள்ளிமா நாம் சபளு 10. அதுல எத்தனை பேர் வந்தான் நன்றி சொல்றதுக்கு? ஒருத்தன் தான் வந்தான். கடவுள் ஒன்னும் நன்றி எதிர்பார்ப்பது கிடையாது. நன்றி கெட்ட உலகம் இது. This is an ungrateful world. நம்மளையும் நன்றியா செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் கிடையாது. அவர் நன்றி எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். 10 பேர் வந்தீங்கடா, 10 பேருக்கும் அதே சுகத்தை தான் தந்தேன். இல்ல, I gave you the same blessing. ஒரே விதமான ஆசீர்வாதம். ஆனா ஒரே ஒருத்தன் தான் வந்து என்ன சொல்லுகிறான்? திருமாகாசி சொல்லுகிறான். மத்த 9 பேர் எங்கடா போனானுங்க அப்படின்னு அவன்கிட்ட கேட்டார். மத்த 9 பேரு எங்கடான்ட்டு. And that is the question he is asking us, because gratefulness always makes us understand that we are good because of the goodness of God. Understand? இந்த நன்றி உள்ள இருதயம் எப்பொழுதுமே நமக்கு ஞாபகம் ஊட்டும். எனக்கு கொடுத்தது யாரு? கடவுள். எனக்கு கொடுத்தது கடவுள். எனக்கு கொடுத்தது கடவுள். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான் கடவுள், சட்டை போட்டிருக்கிறான் கடவுள், சப்பாத்து போட்டிருக்கிறான் கடவுள், வேலை இருக்கிறான் கடவுள், பொண்டாட்டி புருஷன் இருக்கிறான் கடவுள், குடும்பம் இருக்கிறான் கடவுள், வீடு இருக்கிறான் கடவுள், பாக்கெட்ல ஒரு 10 காசு இருக்குன்னா அது யாரு? கடவுள். Gratefulness. அடஃபாம் கா தடஃபாம். பட் கிட்டா இனி கிறிஸ்டியன் குஞ்சா ஹத்தி புசோ பொல்லாத இருதயம். 10 காசு இருக்கா? 10 காசு இருக்கேன்னு நன்றி சொல்லிட்டாம ஏன் அது ஒரு 10 வெள்ளியா இருந்தா நல்லதா இருக்குமே. So our mind is always attuned to what we do not have rather to what we have. அடக்கா ஃபாம் எது இல்லையோ அதெல்லாம் கிண்டிக்கிட்டே இருப்பான். எனக்கு அது கிடைக்கணுமே, அது கிடைக்கணுமே, அது கிடைக்கணுமே. விளக்குதா? இருக்கிறதுக்கு நன்றி சொல்லிட்டேன். முத அதுக்கு நன்றி செலுத்தேன். கொடுத்ததுக்கே இன்னும் நம்ம என்ன செய்வது கிடையாது? நன்றி செலுத்துவது கிடையாது. சோ இதுதான் முதல் காரணம் அவன் விழுந்து போனது. இரண்டாவது காரணத்தை இன்னைக்கு பார்ப்போம். போன வாரம் நான் பேசினேன் இதை பத்தி. ஆனா அது குடும்பம் தண்ணி கொடுக்கல, அதனால அப்படி அது ஓடி போச்சு அந்த பரசமா. அங்க இன்னைக்கு இதுல பேசுவோம். Unbelief of his promises of the future. 24வது வசனம் 25வது வசனம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் ரட்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். Right, you see, அவர் வார்த்தையை அசட்டை பண்ணி கானான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதெல்லாம் அவர்களுக்கு என்னவாக போய்விட்டது? முக்கியம் இல்லாமல் போய்விட்டது. His promises have no more weight on our lives. All that he says all he says la promise so many promise la, you know, எல்லா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. அதை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்களுடைய முற்பிதாக்கள் செய்த தவறு, the fault of our forefathers, எங்களுடைய முற்பிதாக்களுடைய பிரச்சனை. கடவுள் கானான் கொடுக்கிறார் என்று சொன்னாரே,
அவன் மண்டைக்கு என்ன செய்யல? ஏறல. உன்னுடைய எண்ணம் எல்லாம் இன்னைக்கு நான் தோசை, இன்னைக்கு நான் கடினியா, இன்னைக்கு நான் பருப்பு, இன்னைக்கு நான் ரசம். அவர்தான் சொன்னார், இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா, காணான் கொடுக்குறேன்டா. அங்க கிரேப்ஸ் பழத்தை கூட உன்னால என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாதுடா. ஒரு கிரேப்பு கொரியா பழம் அளவுல இருக்குடா. அது ஒரு கொத்தா தொங்கிடுச்சு, என்ன நீ தூக்க முடியுமா? தோடு உடஞ்சிரும்டா. டேய் ஓடுதுடா, காரிடியாவை திரும்பி தொலைடா, வருதுடா, வேற நல்ல சாப்பாடு வருதுடா அப்படின்னு சொன்னா அவனுக்கு அதெல்லாம் யோசனை கிடையாது. இன்னைக்கு காடினியா என்ன செய்கிறேன், தின்றேனே, அதான் பிரச்சனை. 50 வருஷம் காடினியா வித்துனா எவனுக்குமே பிரச்சனை தான். சரி, ஓகே, பரவாயில்ல. ஆனா பைபிளுக்கு வந்துருவான். நம்ம பைபிளுக்கு சோ கடவுளுக்கு இது ஒரு பிரச்சனையா காணப்பட்டது. Understand? You got to keep your eyes on what I have promised. And what has he promised actually? கடவுள் அன்பானவர்களே, இந்த நல்ல கடவுள், பொல்லாதவனுக்கு கூட நல்லது செய்கிற கடவுள், அவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமானவராக காணப்படுகிறார். பாருங்க, நல்லா கவனிங்க, கொஞ்ச நேரம் தெளித்தி கவனம் கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல புருஷர்களே உங்களுடைய மனைவி மேல் அன்பு கூறுங்கள். கரெக்டா? கடவுள் சபையின் மேல் அன்பு கூர்ந்தது போல். ரைட்டா? Now, இது உங்களுக்கு தெரியும், புருஷன் எல்லாருமே என் பொண்டாட்டின்னு ஒரே விதமா அன்பு கூற முடியாது. அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், பெரிய பிரச்சனையாகிடும். பொண்டாட்டிக்கும் புருஷன், மற்ற பொம்பளைகள் எல்லாம் பழக்கமா இருக்கலாம், தங்கச்சிங்க இருக்கலாம், அத்தை இருக்கலாம், பாட்டி இருக்கலாம், அம்மா இருக்கலாம், சகோதரி, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கலாம், நிறைய பொம்பளை இருக்குது, நிறைய உறவு இருக்கலாம். ஆனா பொண்டாட்டியோடு என்னது ஒரு உறவு, விசேஷமான உறவு. சரியா? அந்த உறவை மட்டும் பத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் ரெண்டும் என்ன ஆயிருவாங்க, ஒன்னாயிருவாங்க, விவாகரத்து செய்ய முடியாது. So many laws over this marriage, and he also says the marriage bed must be kept holy. You understand? So இந்த புருஷன் மனைவியை நேசிப்பது, அந்த உறவு கொள்வது, அது மற்ற எந்த பொம்பளையோடும் என்ன செய்ய முடியாது, அந்த உறவுக்கு வர முடியாது. அது வந்தா அது தவறு. அப்போ வேதம் சொல்லுகிறது, கடவுள் திருச்சபையை அதே மாதிரி என்ன செய்கிறாராம், நேசிக்கிறாராம். Now you get the message what I am driving at. So that simply means கடவுள் நம் மேல் வைத்திருக்கிற அன்பும் மற்றவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பும் என்னது? ரொம்ப வித்தியாசம். It cannot be the same. God loves the world. No problem. Accept. God loves the world. But God loves the church in a different way altogether. You understand what I mean? கடவுள் உலகத்தை நேசிக்கிறார், இது நமக்கு தெரியும். ஆனா கடவுள் சபையை நேசிப்பது, கணவன் மனைவியை நேசிப்பது போல. It's a different love altogether. It's a different level. And this love is guarded by too many laws. Understand? உதாரணமாக ரோமர் 8ஆம் அதிகாரம், கணவன் மனைவி விவாகரத்து இருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. புரியாது, மல்கியா 3. ரோமர் 8ல சொல்லுகிறாரு, உன்னை என்னுடைய அன்பிலிருந்து யாரால் என்ன செய்ய முடியும், பிரிக்க முடியும். So he loves the church, meaning this God, this creator loves you in a different way altogether. வேறு வகையில் நம்மை என்ன செய்கிறாரு, அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். And therefore his promises for us are very different. நமக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டது, வித்தியாசமானது. ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிப்போம்.
எரேமியா 29. I intentionally chose this because they were in exile when God gave this promise. இந்த வாக்குத்தத்தத்தை வேண்டுமென்றே இதை தேர்ந்தெடுத்தேன் ஒரு நோக்கத்தோடு. காரணம் என்றால் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அகதிகளாக எக்ஸைலுக்கு தமிழ் என்ன வார்த்தை? எக்ஸைல். சரி, அடிமைகளாக பாபிலோனில் இருந்தார்கள். எரேமியா 29 11 14 வரையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் உன்னுடைய பேரில் நினைவு வைத்திருக்கிறேன். நல்லா கவனி. இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு போது ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். அப்பதான் வழங்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் ஊர்ல இருந்து இப்ப பலஸ்தீனா ஊருக்கு பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அகதியா காணப்படுறான், அடிமையா, எல்லாம் மேடா வேலை செய்யறான், அடிமைகளாக இருக்கிறான். ஜாதி வித்தியாசம் உண்டு. பாபிலோன் காரியம் பார்க்கிறான். நான் பாபிலோன், நீ என்னது? நீ இஸ்ரவேல் ஜாதியில குறைஞ்சவன். உன் நாட்டை என் நாடு பிடிச்சிருச்சு, நீ அடிமை. நான் சொன்னதுதான் நீ செய்யணும். பொண்டாட்டி பிள்ளைகள் பிரிக்கப்பட்டார்கள், புருஷன் பிரிக்கப்பட்டான் ஒரு பக்கம், சகோதர சகோதரிகள் பிரிக்கப்பட்டார்கள், தாய்களிலிருந்து பிள்ளைகள் பிரிக்கப்பட்டார்கள். They don't care. The Babylonians are ruthless beasts. மிருகங்கள். Understand? And that's how they treated the Israelites. Now இஸ்ரவேல் ஜனம் அகதிகளாக மாட்டிக்கொண்டு இருக்கிறான். அவனுக்கு முதல் வெறுப்பு யார் மேல வரும்னு நினைக்கிறீங்க? கடவுள் மேல. கரெக்ட். கடவுள் மேலதான் வரும். உங்களுக்கு ஏதாவது நடந்தா கடவுள் மேலதான் நம்மளுக்கு வரும். கடவுள் மேலதான். கடவுள் கண்ணு இல்லையா? காணிக்க போட்டேன். ஒவ்வொரு வாரமும் 10 காசு போட்டனே. மறந்துட்டாரா? அப்படியெல்லாம் அந்த கெட்ட புத்தி உள்ள வரும் தமிழங்கிட்ட இருக்கு. சரி, அன்னைக்கு கேள்விப்பட்டேன், ஒரு சர்ச்சுக்கு ஒரு கித்தார் டொனேஷன் பண்ணி இருக்கிறான். அவனுக்கும் அந்த பாஸ்டருக்கும் கொஞ்சம் ஒரு மன வருத்தமா. வருஷத்துக்கு பிறகு வந்து கித்தாவை தூக்கிட்டு போயிட்டான். நான் கொடுத்த கித்தாவை கமனன் டேய் பிடிச்சி செயின் போட்டு வைக்கடா, எவ்வளவு வந்துட போறான். நான் கொடுத்த காசுல கித்தா வாங்கின, கீபோர்ட் வாங்கினேன்ட்டு. கமல பையன் இப்படிதான் இந்த மாதிரி கெட்ட புத்தி வருதுன்னு எனக்கே தெரியும்டா. இயேசுவே. சரி, பரவாயில்ல, சோக கதையை அப்போ விட்டுருவான். இந்த வருவோம். கித்தாவை கொடுத்தவன் எடுத்துட்டு போயிடலாம், தண்ணி கொடுக்க மாட்டான். இதெல்லாம் சம்பந்தம். Now listen. So எங்க இருந்தேன் நானு? அகதிகள். ரைட். சோ இந்த அகதியா போனவனுக்கு அவன் என்னது? ஆண்டவர் மேல கோபம். கடவுள் ஏன் எங்களை காப்பாத்தல? அவர் தானே எகிப்துல இருந்து எங்களை கானானுக்கு கொண்டு வந்தாரு. எங்களை முற்பிதாக்கள் நாங்களா வரணும்னு சொன்னா அவர் தானே கொண்டு வந்தாரு. பாலும் தேனும் கொடுக்கிறேன் கொண்டு வந்தாரு. இப்ப இங்க இருந்து எங்க போய் போட்டுட்டாரு? பாபிலோன்ல போய் போட்டுட்டாரு. There you are. Where is God? We are looking at more powerful gods than God Jehovah. After then we get angry with the church, we get angry with the pastor, the priest and everything. Let's forget it. And to this angry people, இந்த ஆத்திரம் பட்டுக்கொண்டு, விசனப்பட்டுக்கொண்டு, வேதனைப்பட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களிடம் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இதை சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்தத்தை. படியோண்டா. எரேமியா 29. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பேரில் நான் இதை தாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. நினைச்சதை வெளிப்படுத்துகிறார். விளங்குதா? கடவுள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்று நமக்கு தெரியாது, அவர் வெளிப்படுத்தினாதான் தெரியும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொல்லுகிறார், இதைதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். டேய், அவசரப்படாத, அவசரப்பட்டு என் மேல ஆத்திரப்படாத.
அவசரப்பட்டு என்ன தூக்கி எறிஞ்சிட்டு வேற இடத்துக்கு போயிடாத. அவசரப்பட்டு வேற முடிவெடுத்துறாத. ஏன்னா நம்ம எல்லாம் செய்வோம், ஏதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காட்டி அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்போம். அப்ப அவர் சொல்லுகிறார், டேய் நான் நினைச்சதை சொல்றேன், நின்றா கேளு. Listen to me. What does it say? அவைகள் தீமைக்கல்ல. அவைகள் தீமை, அதாவது நான் நினைச்சது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்தின் ஏதுவுக்காக நினை. உன்னுடைய சமாதானத்தை இழந்து நீ புறஜாதியின் தேசத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, டேய் உனக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். I will hear you. Because when the people cried, கானான்ல இருந்து அவர்களை இஸ்ரவேல் தேசத்துல இருந்து இந்த பொல்லாத பாபிலோனியர்கள் இழுத்து கொண்டு போகும் பொழுது எப்படி கத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே காப்பாத்து, ஆண்டவரே காப்பாத்து என்று. அப்ப அவன் முடிவு என்ன? நான் கத்தும் போது கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? கேட்கறது கிடையாது. நான் எப்படி கதறினேன், என் பிள்ளை எப்படி கதர்னுச்சு, என் தாத்தா எப்படி அழுதாரு, இவ்வளவு அழுது கூட கடவுள் என்ன செஞ்சுக்கிட்டாரு? அமைதியா இருந்துட்டாரு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லடா நீ கூடி ஜெபிக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? I will listen to you. நான் கேட்பேன். அப்புறம் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள் என்றால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நீ கண்டுபிடிப்படா. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் நான் உங்களுக்கு காணப்படுவேன். I will reveal myself to you. நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, உன்னுடைய சிறையிருப்பை திருப்பி, I will turn your captivity. படிங்களா? நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திருப்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை தடவை நான் என்று சொல்லுகிறாரு? அவனை என்ன சொல்லுகிறார்? நான் செய்கிறேன், என்கிட்ட விட்டுரு, என்கிட்ட விட்டுரு, நான் செய்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். இதுதான் என்னுடைய நினைவுகள். These are what my thoughts are about you. I have thoughts to give you peace and prosperity. What you have lost, I will give it back to you. நீ இழந்ததை நான் என்ன செஞ்சிருவேன்? திரும்ப கொடுத்துருவேன்டா. நான் எடுத்து தூக்கி எறிகிறவன் கிடையாது. எடுத்ததை திரும்ப என்ன செய்கிறவன்? கொடுக்கிறவன். யோபுவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இல்ல, யோபுவுடைய வாழ்க்கையில் முந்தி இருந்ததை பார்க்கலும் எப்படி ஆசீர்வதித்தாராம்? அதிகமான ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, it is a glory of a Christian to hold on to the promises of God even in the midst of trials. நம்முடைய உபத்திரவ காலத்திலும், பிரச்சனையின் காலத்திலும், சோதனையின் காலத்திலும் அவர் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வது கிறிஸ்தவனுடைய மகிமை. And sometimes God tests our belief by trials. சில வேளையில நம்முடைய விசுவாசத்தை சோதனையின் காலங்களில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சோதித்து பார்க்கிறார். நல்லா இருக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவது என்னது? ரொம்ப சுலபம். தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது நாம் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவது கடவுளுக்கு விசேஷித்த மகிமை. and it is the glory of the Christian. Understand? சாத்தா சொல்லுகிறான். சாத்தா சொன்னா, இந்த யோபு பையன் ஏன் உனக்கு ஸ்தோத்தரிக்கிறான்? எல்லாம் நல்லா நடக்குது, அவன் எப்படி ஸ்தோத்தரிக்காம இருப்பான்? அப்ப கடவுள் சொன்னாரு, இல்லடா நீ அவனை தொட்டு பாரு, நீ தொட்டு பாரு, அவனுக்கு உள்ளதை எடுத்து பாரு, அவனை அப்படியே ஸ்ட்ரிப் பண்ணிரு, வெறுமையாக்கிரு, நிர்வாணமாக்கிரு, ஆடு மாடு குடும்பம் எல்லாத்தையும் எடுத்துரு, அப்பையும் அவன் என்ன செய்வான்? ஸ்தோத்தரிப்பான். why? எப்படி? Because Job knew that there is something better than this world. இந்த உலகத்தை பார்க்கிலும் மேலானது இன்னொன்று என்ன செய்கிறது? எனக்கு இருக்கு என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர் பொய் சொல்ல மாட்டார். Understand? He promised me the best and therefore he cannot lie.
Can you just hold on to that kind of promises in your life? நம்முடைய வாழ்க்கையில this world is not everything, you know. Ini dunia bukan semua. Ada bangkas, ni hari ada Yesus mati. Itu pun ada. Ini hari makan coklat gula-gula. Yesus doktor kata, diabetes jangan makan gula lagi. Oh, see. Ada bangka. So, this world is a changing world. But God promises us eternity, paralogam. நம்ம இழந்து போனது. The ultimate blessings He gives. And the Christian leaves holding on to the ultimate promises. The God who called me is faithful. என்னை அழைத்தவர் என்ன செய்வார்? உண்மை உள்ளவர். ரோமர் 4 அதிகாரம் 21, very quickly. ரோமர் 4 அதிகாரம் 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நிறைவேற்ற வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். Full stop. Understand? வல்லவராக இருக்கிறார். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒண்ணும் அன்பானவர்களை தமிழனுடைய பேச்சாக கிடையாது. குடிச்சவன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? தமிழன பேச்சும் அப்படிதான். குடிக்காம இருக்கிற தமிழனோட பேச்சும் விடிஞ்சா போச்சு அப்படிதான். But this God seems to be different. Understand? But then the question comes. இத சொல்லிட்டு முடிச்சிடுறேன். The question comes, Lord, then why so much of problems and trials? நீங்க நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க, நிறைய வாக்குத்தத்தம் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்றீங்க, என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறீங்க இல்லையா? உன்னை காப்பேன், சரகுகளின் கீழ் வைப்பேன் என்று சொல்லுகிறீங்க. இது எல்லாம் நல்லா இருக்கிறது படிக்கிறதுக்கு. ஆனா வாழ்க்கையில சில வேளையில் போராட்டத்தை சந்திக்கும் பொழுது, சோதனைகளை சந்திக்கும் பொழுது, வேதனைகளை சந்திக்கும் பொழுது கடவுள் கைவிட்டதை போல என்ன செய்கிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. யோபுவுடைய போல வாழ்க்கை அன்பானவர்களை ஆண்டவர் கைவிடவில்லை என்று இன்னும் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஜோசப்புடைய வாழ்க்கையை பாருங்க இல்லையா? அவனை அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு, சகோதரர்கள் கிட்ட இருந்து பிரிச்சு, கடைசியில எகிப்துல வாழ்றான், அடிமையா இருக்கிறான், சிறைச்சாலையை சந்திக்கிறான், குழியில போடப்படுகிறான், பல விதமான சோதனைகளை சந்திக்கிறான், வருஷம் கணக்காக for years, one problem after another problem. குழியில இருந்து வெளியே வரான், திரும்ப ஜெயில விழுகிறான், கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிறான், திரும்ப என்ன செய்கிறான்? சோதனையில விழுகிறான். problem after problem. He must be wondering, where is God or my father? இல்ல, என் தகப்பனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, என் தகப்பனை ஆசீர்வதித்தார். அந்த கடவுள் எங்க? where is that God? am I like my father? என் அப்பனுக்கு மேல பெட்டரா வாழ்றனே. அவன் அப்படி சொல்லி இருக்க மாட்டான், ஆனா அப்படிதான். நீங்க பைபிளை பாத்தீங்கன்னா அப்ப ஒரு பொல்லாதவன் இந்த யாக்கோபு பையன், bad fellow, வாங்க புசோப்னா வரான், இனி ஜோசப் பையன் பகுஸ்னா வரான். அவங்க அப்பனுக்கு 4 பொண்டாட்டி. இஸ்லாம்ல உங்களுக்கு ஒண்ணுதான், வந்ததையும் வேணான்ட்டான். இந்த எதிர்த்துல இந்த பாரல் பொம்பளை இல்லையா, ரத்த பொம்பளை, அது யாரும் இல்லை, யாருக்கும் தெரியாது. ஆனா இவரே கடவுள் பாக்குறாரு, நான் சார், அதனால ஜெயில போய் விட்டுட்டான். அவனுக்கு எப்படி இருக்கும் ஜெயில விட்டு? திருட்டு போயல கடவுளை பிரியப்படுத்தணும்னு பார்த்தா எனக்கு பயங்கர சோதனையா வந்துருச்சு. But God takes us through. Look at what He says. I'll finish with this very quickly. ஆதியாகமம் 49, ஆதியாகமம் 49, Genesis chapter 49 verse 24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. ஓகே. யாக்கோபு சாவதற்கு முன்பு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? டேய், உன் கை எப்படி அசையாம அப்படியே நின்னது அப்படின்னு சொல்லுகிறார்.
உன் அம்புகளை நீ இழுக்கும் பொழுது, when you stretch your bow, that's what it says in English, when you stretch your bow, your arm was firm. அப்படியே நிக்குதுடா. கடவுள் உன் கையை என்ன செய்கிறாரு? பலப்படுத்தி வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறான். 12 பிள்ளைகள் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். ரூபன்ல இருந்து, ஓ நீ கெட்டவன்டா, இப்படிடா ரூபன் கெட்டவையா, உங்களுக்கு தெரியும், பரவாயில்ல தெரியாட்டி போய் படிச்சு இன்னொன்னா ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டே வர்றாரு. கடைசியில ஜோசப் மேல கைய வைக்கிறாரு. யாக்கோபுக்கு கண்ணெல்லாம் குருடா போச்சு, வயசு சாவ போறான். ஜோசப் மேல கைய வைக்கிறாரு. இவன் வித்தியாசமானவன்டா. நான் தடுமாடினது போல இவன் என்ன செய்யல, தடுமாடினது கிடையாது. ஈசாக்கு எங்க அப்பா கிட்ட பொய்ய சொன்னேன், லாபான் கிட்ட பொய்ய சொன்னேன், இங்க ஏமாத்துனேன், அங்க ஏமாத்துனேன், இங்க திருட பார்த்தேன், அங்க திருட பார்த்தேன், எல்லா தில்லும் முள்ளும் வேலையை செஞ்சேன், என் அண்ணனை ஏமாத்துனேன், இங்கேயும் அங்கேயும் நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த ஜோசப் பையன் மட்டும் எப்படி இருக்கிறான், எப்படா பவரா அப்படியே நிக்கிறான். அந்த இழுத்த கை என்ன செய்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்குடா. அவனுடைய கைகள் கடவுளின் கைகளினால் என்ன பண்ணப்பட்டது, உறுதியாக்கப்பட்டது. And this is what God wants us to do. Understand? When you stretch your bow to the promises of God, let not your hand be shaken or your target be moved. Understand? நம்முடைய கைகள் அன்பானவர்களே, கடவுள் சொல்லிவிட்டார், அவர் செய்து முடிப்பார். The all-knowing God, the all-wise God and the all-good God knows what is happening. அந்த உறுதி நமக்கு வேணும். என்ன நடந்தாலும் சரி, தடுமாடாத கரங்கள் ஜோசப்புக்கு இருந்தது. அதனாலதான் சிறைச்சாலையிலும் சரி, குழியிலும் சரி, பள்ளத்தாக்கிலும் சரி, அவனுடைய சகோதரர்கள் ஏமாத்தினாலும் சரி, போத்திபார் அவனை நம்பாவிட்டாலும் சரி, அவனுடைய கைகள் உறுதியாக இருந்ததாம். God has told me and I will get that. அத கடச்சிதான் ஆவேன் என்று கடவுள் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஒரு நாள் ராத்திரி வந்து படுத்திருக்கான், சொல்றாரு, டேய் உனக்கு ஒரு வாக்கு தத்தம் தர, I give you promise. என்ன promise ஆண்டவரே? ஒரு நாள் நீ பாரு, சந்திரனும் சூரியனும் 11 நட்சத்திரமும் ஒழுது என்ன செய்ய போகுது, பொத்துனும் முன்னால வணங்க போகிறான்ட்டு. காலையில அவங்க அப்பாட்ட வந்து சொல்றான். அவங்க அப்பா ஒரு திருட்டு குறுக்கு, சந்திரனும் சூரியனும் 11 நட்சத்திரமும் என்னை வணங்குகிறது என்று. அவங்க அப்பா அவனுக்கு சுத்துது பாரு மண்டை. எப்படிடா சொல்ற? சரி, இந்த பயிலுங்களாம் ஓட்ட பயிலுங்களை பத்து போட்டிருக்கிறேன், அவனுங்க உன்னை வணங்குறது இருக்கட்டும், நானும் அம்மாவும் அவங்களால வணங்கணுமாடா, ஏண்டா இந்த குளத்துக்கு கொடுக்குற, இதெல்லாம் சொல்லாதடா டே அப்படின்னு சொல்றான். ஒரு நாள் ஜோசப் நிக்கிறான், எங்க எகிப்து ஊர்ல நிக்கிறான். வரானுங்க 10 பேரும் 11 பேரும். அவன் போன்னு அவனுக்கு தெரியாது நிக்கிறவன் யாரு என்று. அசையாத கைகள். Understand? God has promised and he will fulfill it. கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்தால் நிறைவேற்றுவார். உன்னை இங்க நிறைவேற்றாவிட்டால் சிங்கப்பூர்ல உயர்த்துவார்லாம். Understand? கானான்ல உயர்த்தாவிட்டால் உன்னை எகிப்துல கொண்டு போய் உன்னை உயர்த்துவார். எகிப்துல உன்னை உயர்த்துவதற்கு நல்லா கவனி, பயங்கர தோட்டு வருது பாரு என் மண்டையில, புத்தோங்கார நானும். எகிப்துல உன்னை உயர்த்துவதற்கு, எகிப்தை பஞ்சத்துல முழுக வேண்டும் என்றால் முழுக பண்ணுவார் உன்னை உயர்த்துவது. You understand? Even if he needs to put a nation into famine simply to exalt you, the son of God, the daughter of God, he will do it. That is our God. And I believe deep inside Joseph believed that. Joseph நம்பினான். கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன செய்யாது, மாறவே மாறாது. 106வது சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய முற்பிதாக்கள் செய்த தவறுடா, கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யல, நம்பாம போயிட்டாங்க, அதான்டா செத்தும். இந்த செத்து இந்த அழிவில் நாரி போய் கிடக்கிற காரணம்,
கடவுள் சொன்னதை நாம் நம்புவது கிடையாது. We didn't believe. One or two things very quickly. Even when he does not answer your prayer, he is still working for your good. 2 Corinthians chapter 12 verses 8 and 9. 2 கொரிந்தியர் 12 8வது வசனம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12 2 Corinthians chapter 12 verses 8 and 9. பண்ண சப்பாட்லா. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ப்ரே பண்றவர் சாதாரணமான நம்மள மாதிரி கிறிஸ்தவன் கிடையாது. நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறவர் யாரு? யாரலா? Paul Petra. Are you sure it's Paul? Yes. சொல்லு சந்தேகம் வருது. வேண்டிக் கொண்டவர் யாரு? பவுல் சொல்லுகிறாரு, நான் 3 தடவை ஜெபம் பண்ணிட்டேன்டா. தம்மாவப்பா சத்து கலிப்புண்டேங்கார். ஓகே. அதற்கு அவர், கிருபை உனக்கு போதும், என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அவர் என்ன சொல்லுகிறார்? டேய், உன் முள்ள நான் எடுக்க மாட்டேன், உன் பிரச்சனையே நான் எடுக்க மாட்டேன்டா. ஆனா அதுக்கு பதில் இன்னொரு அடிஷன் கொடுப்பேன். என் கிருபை உனக்கு போதும். How many times God is telling that to us? எத்தனை தடவை கடவுள் நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் இல்ல? நம்ம வேண்டியது நம்ம விரும்புகிறதை ஆண்டவர் கொடுக்காவிட்டால் நமக்கு கோபம் வந்துருது இல்ல? ஆண்டவரே இந்த பிரச்சனை போனது போக மாட்டேங்குது, கடவுள் மேல காய் கோச்சுக்கிட்ட இல்ல? இந்த வேலை கிடைக்கணும், கிடைக்கல, கடவுள் மேல கோபம். நான் எதிர்பார்த்தது நடக்கல, கடவுள் மேல கோபம். நல்லா இருந்த வேலை போச்சு, கடவுள் மேல கோபம். What is the Lord constantly? Is he punishing us? Is he backing us and enjoying it? That's not the God of the Bible. நம்ம அடிச்சிட்டு சிரிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரா? நம்ம போட்டு அரைஞ்சு விட்டுட்டு போய் கந்தக்கி சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரா? சில அப்பகாரம் செய்வானுங்க, லூசு மாட்டேங்க இல்ல? பிள்ளைய போட்டு அடிச்சு மிதிச்சு உதச்சிட்டு அப்புறம் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருவான். அது முன்னாடியே அது லூசுல, அது பரவாயில்ல. பட் கடவுள் லூசு கிடையாது. He's all right. He's perfectly all right. Now, when he doesn't remove something that troubles us, he compensates it with a much better good. Understand? கடவுள் சில வேளையில் அன்பானவர்களே, சில பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்காவிட்டால், பிரச்சனைகள் அப்படியே இருக்கட்டும் என்று சொன்னார் என்றால், அந்த பிரச்சனை நம்மை சாகடிப்பதற்கு அல்ல. அந்த பிரச்சனைக்கு பதிலாக, அந்த பிரச்சனை நீக்காமலேயே அவருடைய கிருபையை என்ன செய்கிறாரு? இன்னும் என்ன செய்கிறாரு? கூட்டி கொடுக்கிறார். அப்போ பவுல் சொல்லுகிறாரு, oh my God, thank you, this problem is there. Because of this problem, I am experiencing more of His grace. You understand what I mean? இந்த பிரச்சனை இருப்பது நன்றி என்று பவுல் சொல்லுகிறார். வாசித்து பாரு, பைபிளை படி, 12வது அதிகாரத்தை படிச்சு பாரு. 2 கொரிந்தியர் 12. இந்த பிரச்சனை இருக்கிறது நல்லது, எனக்கு பலவீனம் இருப்பது நல்லது. ஏன்னா பலவீனத்தின் மத்தியிலே கடவுளுடைய கிருபை என்ன செய்கிறது? பெருகிக் கொண்டே இருக்கிறது. நம்ம அப்படி நினைப்பது கிடையாது. நம்முடைய சிந்தையெல்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? பிரச்சனை போனாதான் கடவுள் கிருபை என்று. ஆனா ஆண்டவர் வேற பதில் சொல்லுகிறார். பிரச்சனை இருப்பதுதான் கடவுளுடைய கிருபை. அந்த பிரச்சனையோடு சேர்த்து உனக்கு என்ன கொடுப்பேன்? நானு கிருபையை அதிகரித்து கொடுப்பேன். விளங்குதா? சாதாரண பிரச்சனை இல்லாதவனுக்கு 20% கிருபை. நான் சும்மா பேச்சுக்கு சொல்றேன். சாதாரண பிரச்சனை இல்லாதவனுக்கு 20% கிருபைனா உனக்கு 60% கொடுக்கிறேன்டா. என்ன அனுபவி, நான் வரேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு தெய்வ தூதனை அனுப்பினா உனக்கு நான் பர்சனலி வரேன்டா, கிருபை என்று சொல்லுகிறார். You understand what I mean?
He never removed Paul's problem, but he multiplied his grace. And for that, Paul is just thanking God for the weakness. My goodness, when I had no problem, you sent angel Gabriel with me. I'm just assuming, simply telling, அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிரச்சனை இல்லாத நேரத்துல ஏஞ்சல் கேப்ரியல் வருவாரு, ஏஞ்சல் மைக்கேல் வருவாரு. பிரச்சனை இல்லாத மத்தியில எனக்கு கேப்ரியல் இருந்தாரு. எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுடா, கேப்ரியல் ஓடிட்டாண்டா விட்டுட்டு. ஆனா திடீர்னு பக்கத்துல யார் நிக்கிறா? கடவுளே! ஐயோ, இந்த பிரச்சனை போகக்கூடாது. ஓடிச்சுனா கேப்ரியல் வந்துருவாண்டா, வேணாண்டா. போவாட்டி யார் இருப்பா? God is saying, the promises of God cannot fail, cannot go wrong. உன்னை தெரிந்தெடுத்தார் புத்தியா, எங்கேயோ தெரிந்தெடுத்திருக்கிறாரு. தெரிந்தெடுத்தார் புத்தியா, உன்னை உலகத்தின் கடைசி பரியந்த உன்னோடு கூட. அது யாருக்கு சொன்னார்? பிள்ளைகளுக்கு சொன்னார், சீஷர்களுக்கு. The children whom he has called. அழைக்கப்பட்ட சீஷர்கள். மீன் பிடிச்சிட்டு இருந்தான் ஒருத்தன் ஆயக்காரன் ஆயிருந்தான், இல்ல ஒருத்தர் சும்மா வேலை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இவனெல்லாம் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்து சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன். Full stop. நம்மளும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் யார் இருப்பா நம்மளோடு? The promises cannot fail, and don't you ever forget that promise. The Israelites made two mistakes. Number one, they forgot to thank him. Number two, they forgot or ignored his promises. ஒன்னு, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு என்ன செய்யல? நன்றி செலுத்து. அவன் ஒரு புது மோட்டார் சைக்கிள் வந்தா பார்த்திருக்கிறியா? அந்த புது மோட்டார் சைக்கிள்ல என்ன போடுறான்? இது மூத்தோட வரான், இது பண்றான், ஒட்டி வச்சுக்கிறான், அந்த சாமி கொடுத்ததுக்கு. அவனுக்கு இருக்கிற பக்தி கூட நம்ம கிறிஸ்தவனுக்கு என்னது கிடையாது. குரஸ் வைக்காத, காடியோட அழகு போயிடும், அவன் காடியில குரஸ் வச்சியா? தண்ணிக்குள்ள போச்சு எடுத்தோட குரஸ் வைங்க ஒழுங்கா. Be careful. அடுத்தது நெருப்புள்ளார போயிடும். நெருப்புள்ளார சொந்தமா போனா பரவாயில்ல, நீ இருக்கும் போது போயிடும். பரவாயில்ல, அதே கலர் தான். நன்றி சொல்ல மறந்துடாத. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்துடாத. God told me and I keep on. சொல்ல மறந்துடாத. இழுத்த அன்பு என்ன செய்யல? ஆடாத கை இப்படி நிக்குது பாரு, டஃபா. No, when you pull up